அன்பு நண்பர்களே அனைவருக்கும் எனது இணைய மாலை வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் கண்ணன். இது நம் கண்ணன் டாக்ஸ், நம்முடைய யூடியூப் சேனல். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு நண்பர்கள் உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனல் மென்மேலும் வளர ஊக்கமும் ஆக்கமும் அளித்து ஒரு நல்ல வழிகாட்டுதலோடு நாம் உயர்வடைய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு நண்பர்களே, இன்னைக்கு நாம் ஒரு வித்தியாசமான தலைப்பு எடுத்திருக்கிறோம். கண்ணாடி பொய் சொல்லாது. கண்ணாடி பொய் சொல்லாது அப்படின்னா, இந்த தலைப்பு எதுக்காக அப்படின்னா, கண்ணாடி இரண்டு வகைப்படும். ஒன்று புறக்கண்ணாடி, மற்றொன்று அக கண்ணாடி. புறக்கண்ணாடி என்னன்னா, அக கண்ணாடின்னா என்ன? நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்காக நம்ம வீட்டில் நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா, அது புறக்கண்ணாடி. அது நம்ம அழகாக காட்டும். நம்ம மேக்கப் பண்ணலாம், வெளி தோற்றத்தை நல்ல வசீகரமாக ஆக்கிக்கிறதுக்காக நாம் அந்த கண்ணாடி உபயோகப்படுத்துகிறோம். அந்த கண்ணாடி நீங்கள் சிரிச்சா சிரிக்கும், அழுத மாதிரி காட்டும். இல்லை நீங்கள் எந்த விதமான முகத்தில் ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டினாலும் அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே காட்டும். ஆனால் அகக்கண்ணாடின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் வாழ்க்கையில ஒரு முக்கியமான கண்ணாடி. அகக்கண்ணாடின்னா என்ன? அதான் நம்ம மனசாட்சி. நண்பர்களே, தினமும் நம்ம எல்லாருமே காலையில எழுந்த உடனே நம்மளுடைய புறக்கண்ணாடியான நம் முகம் பார்க்கும் கண்ணாடியை பயன்படுத்துறோம். ஒவ்வொரு முறையுமே நம்ம வெளியில கிளம்பும் போது அழகுபடுத்திக்கிறதுக்கு, இல்லை வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளை ஜஸ்ட் ஒரு கண்ணாடியில பார்த்துட்டு தான் நாம நம்முடைய அடுத்த அன்றாட நிகழ்வே நம்ம தொடங்குறோம். ஆனா மனசாட்சியே நம்மளே தொட்டு பார்த்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புலப்படும். என்னைக்காவது நம்ம ஒரு நிமிஷம் நிதானிச்சு நம்மளுடைய அக கண்ணாடிங்கிற அந்த மனசாட்சியை நாம பார்க்கறோமா? 90% பார்க்கறதில்ல. நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், ஒரு 90% பார்க்கறதில்ல. அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இல்லை, அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஓட்டம், நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதுல நிறைய விஷயங்களை நம்ம நெளிவு சுழிவுகளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். நல்லது கெட்டதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். அப்ப நம்ம அகக்கண்ணாடியை சரியா நாம இயக்கணும். எப்படி? தினமும் ஒரு 2 நிமிடமாவது குறைஞ்சபட்சம் நாம் நமக்கு நாமே பேசணும். நாம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், நாம் செஞ்சதெல்லாம் சரியா, இல்லை நாம் ஏதாவது தவறு செஞ்சிருக்கிறோமா, நம்மளால யாருக்காவது துன்பம் வந்துருக்குதா, இல்லை எந்த வகையில நாம் இன்னைக்கு நாளை நாம் ஓட்டணும் அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனுமே நம்மளுடைய அகங்கிற கண்ணாடியை நிச்சயமா பார்க்கணும். அப்படி பார்த்தால் மட்டும்தான் நம்ம சரியான சமுதாயத்துல நாம உருவாக்குறோன்னு அர்த்தம். புறக்கண்ணாடி எப்படி எந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் அழகிற்கு நாம் அதை பயன்படுத்துறோமோ, அதை விட 100 மடங்கு வலிமையானது நம்மளுடைய அகக்கண்ணாடிங்கிற மனசாட்சி. அதனால ஒவ்வொரு மனிதனுக்குமே கண்ணாடி பார்த்தீங்களா தான் புறக்கண்ணாடிய உங்களை அழகு தெரியும் நிச்சயமா. இல்லைன்னா பார்க்கலன்னா உங்களோட முகம் என்ன பொசிஷன்ல இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனா அகக்கண்ணாடிங்கிறது இங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பார்த்தீங்களாவே போதும், நம்மளுடைய அகத்துல இருக்கிற குற்றங்கள், அகத்துல நாம் செஞ்ச நல்ல விஷயங்கள், அதுல ஏற்படும் துக்கங்கள், சந்தோஷங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முகமூடி போட்டு தான் நம்ம வாழ்றோம். உள்ள பாத்தீங்கன்னா பயம் இருக்கும், வெளியில தன்னம்பிக்கையா பேசுவோம். உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெறுமை தெரியும், வெளியில ஒரு வெற்றியா நம்ம அதை காட்டுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க சொல்லலாம். உள்ளுக்கும் புறத்துக்கும் நிறைய விஷயங்கள். நம்ம வாழ்ற அந்த வாழ்க்கையே ஒரு முகமூடி வாழ்க்கையா தான் அந்த சூழ்நிலையில இருக்கும். அதை நான் எல்லாத்துக்கும் சொல்றேன்னு நினைக்காதீங்க, 90% பேர்த்துக்கு. இப்ப நாம நமக்கு தெரிஞ்ச ஒரு தவறு பண்ணுவோம், ஒரு பண ஆசைக்காகவோ இல்லை வேற ஏதோ ஒரு தேவைக்கோ இல்லை சூழ்நிலைக்காகவே கூட வச்சுக்கோங்களேன்.
ஒரு தவறு பண்ணுவோம். அது வந்து நம்மளுடைய அகத்தினுடைய கண்ணாடியை நீங்க பார்க்கும்போது நிச்சயமா 100 மடங்கு அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். புறக்கண்ணாடி எப்படி நம்முடைய அழகை காட்டுதோ அதே மாதிரிதான் அக கண்ணாடி நம்ம செய்யற எல்லா தவறையுமே காட்டும். அப்ப நாம் தினந்தோறுமே நம்ம அக கண்ணாடியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். 2 நிமிஷம் போதும். நம்ம இன்னைக்கு காலையில எந்திரிச்சோம், இரவு படுக்க போறோம், இதுக்குள்ள என்னென்ன நம்ம பண்ணியிருக்கிறோம், என்னென்ன செஞ்சிருக்கிறோம். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, மனிதன் வந்து என்னைக்கு வந்து தன்னுடைய செயலுக்காக இல்ல நம்மளுடைய மனசாட்சி நம்மளுக்கு உறுத்துது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறானோ அன்னைக்குதான் அவனுடைய வாழ்க்கையில வெற்றி அடைய ஆரம்பிப்பான். எதுக்காக அப்படி சொல்றோம் அப்படின்னா, என்னைக்கு ஒருத்தன் வந்து மனசாட்சிக்கு பயப்படுறானோ அவனே வந்து வாழ்க்கையில மிக உயர்ந்த ஒரு இடத்துக்கு போவான் அப்படிங்கிறது தான் நாம் இது நாள் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது. அதே போலதான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்து பார்த்து செய்யணும். நம்மளுடைய வாழ்க்கை தான் நமக்கு மிகப்பெரிய ஆசான். அப்ப நம்மளுக்கு வந்து அந்த தவறுகள் தெரியக்கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெரியணும். தெரிந்தே தவறும் செய்யக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வரேன். எப்படின்னா, நம்ம ரொட்டீன் வாழ்க்கையில சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த தவறை நம்ம தவறாவே எடுத்துக்க மாட்டோம். இது நடைமுறை வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்குவோம். அது தவறு. அப்ப எந்த இடத்துலயுமே நம்மளுடைய மனசாட்சிங்கிற கண்ணாடி தான் முதல் இடத்துக்கு வரணும். நம்ம புறத்துல இருந்து பாக்குற அந்த கண்ணாடிங்கிறது 2ஆம் இடம் தான். எனவே இந்த ஒரு உரையின் மூலியமா நம்மளுடைய அனைவருமே நம்மளுடைய மனசாட்சிங்கிற கண்ணாடியை தட்டி எழுப்பி நம்மளுடைய மனதுக்கு நேர்மையாகவும், எவ்வளவு சூழ்நிலைகள் வரும், சில காலகட்டம், சில நேர காலம், சில சூழ்நிலைகள்ல நம்ம வந்து தவறுகள் இழைப்போம். அது தவறு அப்படின்னு நம்ம உணர்ந்தாவே போதும். அடுத்த தடவை நம்ம அந்த தவறு செய்ய மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். எனவே இந்த ஒரு அற்புதமான தலைப்புக்கு என்னை உரை தயார் பண்ணி என்னுடைய நண்பர்களாகிய நீங்கள் அனைவரும் மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய இந்த பயிற்சிக்கு நீங்க ஒத்துழைப்பு பண்ணு, உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க. அதே போல நாளைக்கு நான் வந்து எந்த ஒரு உரையும் நான் எடுக்க போறதில்லை. நாளை மறுநாள் நான் அரசியலுங்கிற அந்த டாபிக்குள்ள பேச போறதுனால நாளை இரவு 8 மணிக்கு ஒரு ஜென்ரலா ஒரு சில விஷயங்கள், நாம ஏன் அரசியலுங்கிற விஷயத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுக்கு அந்த டாபிக் மட்டும் நான் எடுத்து பேசலான்னு ஒரு ஆசைப்படுறேன். எனவே நண்பர்களே, எந்த விதத்துல என்னுடைய இந்த உரைகளை வந்து நான் இன்னும் மேம்படுத்தணுங்கிறத தங்களுடைய மேலான ஆலோசனையை நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் கூட சில குறைகள் சொல்றாங்க. அவங்க வந்து நேரடியாவே என்கிட்ட பேசலாம். எந்த சூழ்நிலையில என்ன நடந்தது அப்படின்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சில குறைபாடுகள் சொல்றீங்க. அதுக்காக நான் ஃபோன் பண்ணி கூட அது என்ன விஷயம்னு கேட்கறதுக்கோட ஃபோன் பண்ணா அந்த ஃபோன் வந்து எடுக்கிறதுக்கு அவங்க தயங்குறாங்க. அப்போ அவங்களுமே வந்து என்னுடைய மனசாட்சிக்கு கேட்கணும். நாம் சொல்றது ஒருத்தரை வந்து விஷயங்கள் தவறா கரெக்டா அப்படின்னு. எனவே அனைவருமே தவறுகள் செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது. இந்த தவறுகள் தெரிந்து செய்யறோமா இல்லை நம்மை அறியாம செய்யறோமாங்கிறது தான் ஒரு விஷயம். அதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த டாபிக் நான் எடுத்தேன். அதனால எல்லாருமே அக கண்ணாடியை பார்க்கணும். நான் உள்பட, நீங்கள் உள்பட, ஏன் இந்த உலகம் எல்லாமே அக கண்ணாடியை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கன்னு சொல்லி கேட்டு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.